சினிமாவில் அப்பப்போ சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிடுறது யாருன்னா உலகநாயகன் கமலஹாசன். சமீபத்திய பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சினிமா விட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதற்காக கமலஹாசன் இந்த திடீர் முடிவை எடுத்தார் அப்படின்றத பார்க்கலாம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரஜினிகாந்துக்கு அப்புறமா மிகப்பெரிய இடத்துல இருக்கிறது உலகநாயகன் கமலஹாசன். நடிப்புக்கு இவர் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதே மாதிரி தான் நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கும் இவர் முன்னாடியே முக்கியத்துவம் கொடுப்பாரு. அந்த வகையில் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய திட்டமான ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸில் இந்திய மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கமலஹாசன் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, டிக்கெட் மீதான ஜிஎஸ்டி வரியை 28% உயர்த்தினாங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்க யாருமே பொழைக்க முடியாது. சினிமான்றது சூதாட்டம் கிடையாது, அது ஒரு கலை. ஹாலிவுட் படங்களுக்கு நிகராக 28% வரி விதிச்சா அது எங்கள் எல்லாரையுமே பாதிக்கும். இது தேவையில்லாத ஒரு விஷயம். ஹிந்தி சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் ஒரே அளவுகோல் பார்க்கக்கூடாது. டிக்கெட் மீதான 28% ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்தினா நான் சினிமாவை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமலஹாசன். மேலும் கோவப்பட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே டிக்கெட்டோட விலை அதிகமாக இருக்குது, எல்லாரும் ஆன்லைனில் படம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே வரி அதிகமாக வந்துச்சுன்னா எல்லாருமே ஆன்லைனில் தான் படம் பார்ப்பாங்க, யாருமே சினிமா தேட்டருக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே கோவத்தோடு பேசியிருக்காரு கமலஹாசன். 28% ஜிஎஸ்டி அப்படின்றது பொறுத்துக்கொள்ள முடியாத ஒன்று, இதை தவிர்த்தே ஆக வேண்டும், அதுதான் மத்திய அரசுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு கமலஹாசன். ஜிஎஸ்டி வரின்றது சினிமாவுக்கு மட்டும் கிடையாதுங்க, தங்க நகை, ட்ரெஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்துலேயுமே வரி அதிகமாக ஆக போகுது. அதுதான் மத்திய அரசோட புதிய திட்டமாக இருக்குது. மத்திய அரசோட இந்த புதிய திட்டமான ஜிஎஸ்டி திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. கமலஹாசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. Yeah.